எங்க பாஸ் வேலை பாக்குறீங்க? காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்து கேட்குற கேள்வியா இது? இல்லைங்க, நீங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை பாக்குறீங்களோன்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைக்கிற? இல்லை ஏன் அப்படி நினைக்கிற? எல்லாரும் வேலை பார்த்தாகணுமா? டெய்லி திங்கணும் பேலணும், நடுவில் கொஞ்சம் வேலை, இதானே உங்க கான்செப்டே? அப்படி இல்லைங்க பாஸ். என்ன இல்லைங்க பாஸே? சும்மா எவனை பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு தத்ரம் பிடிச்சவனுங்க. ஏங்க எப்படி பேசுறீங்க? வேற எப்படி சொல்ற? டெய்லி பேப்பர் படிக்கிறியா? அது என்னங்க டெய்லி டேட்டை மாத்தி விற்கிறாங்க, அதெல்லாம் நான் படிக்கிறதே இல்லைங்க. அதான் நீ நல்லா இருக்கிற, டெய்லி பேப்பர் படிச்சு பாரு, மென்டல் ஆயிருவ. இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, கள்ளக்காதலன் கள்ளக்காதலி, பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோயினா அந்த ஹீரோ லவ் பண்ணுறது, அந்த ஹீரோ வேற ஒரு நடிகை லவ் பண்ணுறது, அந்த நடிகை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்குது. இது போதாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. 12th ஃபெயில்னா தற்கொலை, டிகிரி ஃபெயில்னா தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலாம் தற்கொலை, மாப்பிள்ளை கிடைக்கலாம் தற்கொலை. ஒரு வேலை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சாலும் டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு மத்தியில மாமியா மருமகளை இருக்கிறது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லாத்தையும் நாட்டு நடப்பெல்லாம் படிச்சு முச்சு பக்கத்துக்கு நாரி போய் வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் வெயில் 110 டிகிரின்னு போடுவான். மனுஷன் வேலை பார்க்கணும் சொல்லு. நீங்களும் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்களா? யார் சொன்னா? கேசவே முன்னாடி சொல்லியிருந்தா இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் கார் பார்க் பண்ணுற வேலைன்னு. தெரியும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ தூரம் ஃபிலாசபிலாம் பேசியிருக்க மாட்டேனே. பரவாயில்லைங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சா? ஆஹா. ஏங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்ததே இல்லைங்க. ஜாக்வார் கார் தெரியுமா உனக்கு? அந்த கார் எப்பவுமே டிரைவர் இல்லாமல் வராது தெரியுமா? எப்பவுமே டிரைவரோட வர்றதால அந்த காரை பார்க் பண்ணுற பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஒரு வெள்ளை கலர் ஜாக்வார் கார் அப்படியே என்னை பார்த்து வந்தது. ரொம்ப முக்கியம் என்னன்னா, டிரைவர் இல்லை ஓனர். கார் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. என்னால் நம்பவே முடியலை. அப்படியே ஸ்லோ மோஷன்ல கதவை திறந்து பொறுமையா ஏறி உட்கார்ந்தேன். ஐயோ, அப்படியே ஸ்டேரிங்கை தடவி கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, ஐயோ நான் காரா ஓட்டுறேன், கடவுளையே ஓட்டுறேன். அப்படியே பொறுமையா வளைஞ்சு வளைஞ்சு அழகா கார் ஓடல பாஸ், மிதக்குது. அப்படியே கொண்டு போய் நிறுத்தினேன். அப்பதான் சனி வேலை செஞ்சான். இனி இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்க போகுது, எறா வண்டியன்னு சொன்னான். என்ன பண்ணீங்க பாஸ்? அப்படியே அந்த கார் எத்தனை சூப்பராக ஒரு ரவுண்டு போனேன். ரவுண்டா? ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஹோட்டலு கேட்டு தாண்டி ஒரு 100 மீட்டர் போனேன். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ வேலை போச்சா? நாங்கள் லூசுக்கு மூட்டை மாதிரி கேட்குறீங்களே. சரிங்க. எங்கள் பரம்பரையில் இவனுமே காரை கழுவுனது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்துட்டு இப்படி ஒரு காரை ஓட்டியிருக்கேன்னா அதுக்காக ஒரு வேலை இல்லை, 100 வேலை கூட போகலாம். உங்கள் திங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். நயன்தாரா கோயில் கட்டினவனுங்களாம் என் திங்கிங் ரொம்ப பிடிக்கும்.